போராட்டம் நடத்துவதற்கு கூட நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலையில் தமிழகம் இருப்பதாக பாஜக நிர்வாகி கருப்பு முருகானந்தம் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அனைவருக்கும் சம கல்வியை வலியுறுத்தியும் டாஸ்மாக் ஊழலை கண்டித்தும் வரும் 23ஆம் தேதி திருச்சியில் பொதுக்கூட்டம் நடைபெறுவதாகவும், இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்பதாகவும் தெரிவித்தார். ஜனநாயக முறைப்படி செயல்படுவதாக கூறிக்கொள்ளும் திமுக ஆட்சியாளர்கள் போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்று சொன்னாலே உடனடியாக தடை செய்வதும், கைது செய்து சிறையில் அடைப்பது என்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாக அவர் விமர்சித்தார். மக்கள் மத்தியில் பாஜகவின் நிலைப்பாடு மற்றும் கொள்கைகளை எடுத்து சொல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது எனவும், இதனால் நீதிமன்றத்தை அணுகி அனுமதி பெற்று இந்த கூட்டத்தை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளோம் எனவும் அவர் வேதனை தெரிவித்தார். ஆனால் திமுகவினர் நடத்தும் போராட்டங்களுக்கு எந்தவித தடையுமின்றி காவல்துறை அனுமதி அளிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். எந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், பொதுக்கூட்டமாக இருந்தாலும் தமிழகத்தில் ஜனநாயக முறைப்படி ஆட்சி நடத்துகின்றோம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் உடனடியாக தடை செய்வது, கைது செய்வது, சிறையில் அடைப்பது, வழக்கு பதிவு செய்வது என்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார். இந்த பொதுக்கூட்டத்திற்கும் கூட எங்களுடைய கருத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்காக ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கும் கூட காவல்துறை அனுமதி மறுத்தது. நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்று இந்த கூட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம்.